என் பாவை எங்க போனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணு தெரியலையே. அண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. பாவைக்கு அப்படி எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க கண்டிப்பா நம்ம பாவைய கண்டுபிடிச்சிருவாங்க. இன்ஸ்பெக்டர், ஏதாவது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் பேத்தியோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சார், உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். எதனா க்ளூ இருந்தா தானே சார் கண்டுபிடிக்கிறதுக்கு. எதுவும் இல்லாம எந்த ரூட்ல போய் தேட முடியும்? என்னது இவ்வளவு நாய்க்குட்டிங்கள வரைஞ்சிருக்கா? அவ நாய்க்குட்டி வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. இன்னைக்குதான் நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்திரா, சொன்னா கேளு, அழாதம்மா. பாவைக்கு ஒண்ணும் ஆகாது, அவளை கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்கா? யார் அவளை கடத்தி வச்சிருக்காங்க? இது எதுவுமே இப்ப வரைக்கும் தெரியவே இல்லையே சித்தப்பா. இவ்வளவு நேரம் வேற ஆகுது. என் குழந்தை எங்க, எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ? அவளுக்கு பழக்கப்பட்டவங்கள தவிர மத்த யாருக்குமே அவ சொல்றது புரியாது. என்ன அவளுக்கு வேணும்னு கூட அவளால சொல்ல முடியாது. கடவுளே, என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என்ன கெட்ட நேரமோ தெரியல, என் பேத்திக்கு அடிக்கடி இப்படி நடக்குது. இந்த சின்ன வயசுல பாவம் அவ ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இந்திராவுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. முடியலக்கா, அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த கடவுள் பிறக்கும் போதே அப்படி ஒரு குறையோட படைச்சாரு. அது பத்தலையா அவருக்கு? இப்படி எல்லாம் அவளை கஷ்டப்படுத்தி பாக்கணுமா? இந்திரா, தைரியமாயிரு. ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நான் கேக்குறத நீ சொல்லிட்டா நான் உன் பொண்ணை விட்டு போறேன். எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. பாத்தியா, எனக்கே காது குத்த பாக்குறீங்க. சொல்றத நம்ப மாட்டேங்கிறா. நீ சொன்ன அந்த கதை எனக்கும் உன் அப்பனுக்கும் அந்த போலீஸ்காருக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னா அப்போ உங்ககிட்ட இத சொன்ன உன் அப்பன் எல்லாத்தையும் தானே சொல்லிருப்பான். இப்போ உனக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்லனா உன் பொண்ணு. ஹலோ, ஹலோ, எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ், அத கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப சொல்லு. சத்தியமா எனக்கு அவ்வளவுதான் தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் நம்ப மாட்டேன்.
உனக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும். நான் தான் தெரியாதுன்னு சொல்றேனே. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா டைம் எடுத்து யோசிச்சு அப்புறமா சொல்லு. அது வரைக்கும் உன் பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருப்பான். ஹலோ ஹலோ இந்திரா, பதட்டப்படாத. இந்திரா, அழாத இந்திரா. ஹலோ. சார் பாக்குறதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுச்சு சார். அப்பா அவன் போனை கட் பண்ணிட்டான் போல. சரி, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பாத்துக்கலாம். சிவா சிவா ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வர்மா பேசின அந்த ஆடியோ ஃபைல எனக்கு உடனே அனுப்புங்க. இதோ உடனே அனுப்புறேன் மேடம். இது கையிலே அது. சொல்றேன். உங்க ஹெட்போனை கொடுங்க. வர்மா போன்ல பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி பாட்டு ஓடுற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தமும் கேக்குது. வழி கிடைச்சிருச்சு, வாங்க சீக்கிரம் போலாம். தைரியமா இரு. அண்ணி, நாங்க பாவையை தேடி போறோம். வரும்போது அவளோட தான் இந்த வீட்டுக்கு வருவோம். நம்பிக்கையோட இருங்க. அக்கா, தைரியமா எனக்கு இரு. பாவை வெளியே வேணும். வா. வாங்க.